இது ஆல்டோ கியூபோட iPlay 80 mini Ultra 8.8 inch டிஸ்பிளேயோட ரொம்ப காம்பேக்டான ஒரு டேப்லெட். ரீசெண்டாக இந்த ஃபார்ம் ஃபேக்டரியில் நம்ம நிறைய டேப்லெட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அந்த டேப்லெட்ஸ்லாம் இல்லாத ஒரு ஃபீச்சர் இதில் ஆல்டோ கியூப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த iPlay 80 mini Ultra பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி, என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு போவோம். எனக்கு இந்த ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்பவே பிடிக்கும். லைட்டாக, காம்பேக்டாக, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபார்ம் ஃபேக்டர் வந்து இப்போ கேஷுவலாக ஏதாவது ஒரு சோஃபாவில் உட்காந்து யூஸ் பண்ணிருக்கோம்னா கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஃபோனோட பெரிய டிஸ்பிளேயும் கிடைக்கும். இது எனக்கு ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர். எனக்கு கடைசி 4-5 வருஷமாக மோஸ்ட்டாக நான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்க டேப்லெட் லெனோவோட Y700 சீரிஸ் டேப்லெட்ஸ், இல்லை இப்போ ரீசெண்டாக ரெட் மேஜிக்கோட ஆஸ்ட்ரா. ஸோ எனக்கு இதை டெஸ்ட் பண்ணையில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பெட்டில் படுத்து படம் பார்க்குறதுனாலும் சரி, இல்லை கவுச்சில் உட்காந்து டக்குன்னு ஏதாவது வேலை பார்க்கணுன்னாலும், எஸ்பெஷலி போர்ட்ரேட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஃபேக்டர் சூப்பராக இருக்கும். காமிக்ஸ் படிக்கிறதுக்கும் நல்லா ஸ்லிம்மாக லைட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் கையில் பிடிச்சிட்டு நடக்கையில் கூட இவ்வளோ காம்பேக்டாக இருக்கிறதுனால விரல் வந்து ஸ்க்ரீனில் படாது. ஸோ மிஸ்டச்சஸ் எதுவும் நடக்காது. தேவைன்னா இப்படி கூட பிடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, அதெல்லாம் விடியா மற்ற டேப்லெட்டில் இல்லாத என்ன ஃபீச்சர் அதில் அப்படி குத்துடுறாங்க, ஸ்டார்டிங்கில் ஏதோ சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லுலர் கனெக்டிவிட்டி. ஸோ அந்த டேப்லேருந்து நீங்கள் ஃபோன் கால்ஸ் பண்ண முடியும். இப்படி வச்சு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இயர்பீஸ் கிடையாது. எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் யாராவது கேட்பாங்கன்னு தெரியும். பட் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி டைப் சி இல்லை ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ், ஏன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, இல்லைனா ஸ்பீக்கரை யூஸ் பண்ணியும் கால்ஸ் பேசலாம். வீடியோ கால்ஸ்க்கு 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது பெருசாலாம் எதுவும் கிடையாது, பட் ஃபுல் HD வீடியோ கிடைக்கும். ஸோ வீடியோ கால்ஸ்க்கு ஓகே. இப்போ டேப்லெட்ஸ்னு வரையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டிஸ்பிளே. ஆல்டோ கியூப் அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நான் சொன்ன மாதிரி 8.8 inch ஹை ரெசல்யூஷன் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, வியூவிங் ஆங்கிள்ஸ் வைடாக இருக்குது, கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகம். பட் அதை நான் ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்கல, ஏன்னா எல்லாமே நல்லா பாப் ஆச்சு. வைட் L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ரொம்ப பிரைட்டான பேனல்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா பிரைட்னஸ் 560 nitsல மேக்ஸ் அவுட் ஆகுது. பட் வீட்டுக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரி லைட்டிங்கில் யூஸ் பண்ணிங்கனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணையில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டம். ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் நான் எதிர்பார்த்ததோட நல்லா இருந்துச்சு, ரிச்சாக லவுடாக இருந்தது. ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பேட்டரி லைஃப் கூட அபவ் ஆவரேஜ்னு சொல்லுவேன். இவ்வளோ ஸ்லீக்கான காம்பேக்டான டேப்லெட்டாக இருந்தாலும் 7200 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட் 33 watts வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் பாக்ஸில் 20 watt சார்ஜர் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதை நான் பெருசாக குறையாக பார்க்கல, ஏன்னா இப்போலாம் வர டேப்லெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் எந்த சார்ஜருமே யாரும் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. அந்த விதத்தில் ஆல்டோ கியூப் கொஞ்சம் நல்லாவே பண்ணுறாங்க. இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கூட ப்ரீ அப்ளை பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் கேஸ் மட்டும் தான் நம்ம தனியாக வாங்க வேண்டியிருக்கும். உள்ள சிப்புன்னு பார்த்தீங்கன்னா Dimensity 8300. இது 12 GB LPDDR5 ரேமோடையும் 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜோடையும் பேர் பண்ணியிருக்காங்க. தேவைன்னா மைக்ரோ SD யூஸ் பண்ணி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜை. ஏன்னா இங்கே ஒரு ஹைப்ரிட் ட்ரே இருக்குது, டியூவல் சிம் இல்லை சிங்கிள் சிம் ப்ளஸ் மைக்ரோ SD யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ Dimensity 8300 ரொம்ப பவர்ஃபுல்லான மிட்ரேஞ்ச் SoC, ஆனால் அது ஒரு மிட்ரேஞ்ச் SoC. ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு உங்களுக்கு Snapdragon 8+ Gen 1ஓட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். 8 Gen 2ஓட கொஞ்சம் கம்மி. ஸோ அந்த இடத்துல தான் ஸ்லாட்டுன்னு ஆகுது. எமுலேஷன் பற்றி யோசிச்சிங்கன்னா இந்த சிப் தான் ஆன்பர்னிக் அவங்களோட RG-XX7 டிவைசஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரெட்ரோ கேம் கோர் சேனலில் ஒரு RG477M இல்லை RG477V அந்த கவரேஜை பார்த்தீங்கன்னா எமுலேட் பண்ணல கேம்ஸ்லாம் எப்படி இந்த டேப்ல ரன் ஆகும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ டே டு டே யூஸ்க்கு எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 144 Hz ரெஃப்ரெஷ் இருக்கிறதுனால எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸ்டட்டர்ஸ் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. இப்போ ஆல்டோ கியூப் இது ஒரு கேமிங் டேப்லெட்னு மார்க்கெட் பண்ணுறாங்க. எஸ், இதில் மோஸ்ட்டாக எல்லா கேம்ஸுமே நல்லா ரன் பண்ண முடியும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கல கடைசி 3 Y700மே இதோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸோட லான்ச் ஆன டேப்லெட்ஸ். ஸோ கேமிங் உங்களுக்கு ப்ரையாரிட்டினா நான் இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் அடி வாங்குது. கிட்டத்தட்ட 40% பெர்ஃபார்மன்ஸ் பீக்கை ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் லூஸ் பண்ணுது. இங்கே நல்ல விஷயம் என்னென்னா சுத்தமாக ஹீட் ஆகல. ஸோ தெர்மல் ஹெட்ரூம் இருக்குது. தேவைன்னா ஆல்டோ கியூப் ஒரு அப்டேட்டில் ஸ்டெபிலிட்டியை புஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் தான் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஆல்டோ கியூப் வந்து அப்டேட்ஸ்க்கும் அவங்களுக்கும் பெருசாக செட் ஆகாது. ஸோ அவங்க பண்ணுவாங்க, அதனால வாங்கலாம் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக பண்ணல. இப்போ ஜென்ரலாக சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. இந்த iPlay ஆல்டோ கியூப் OS 5.0 ரன் ஆகிட்டுருக்கு. இது பேசிக்காக ஸ்டாக் Android 16 மாதிரி தான். ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், இப்போ ஸ்க்ரீனை ஆஃப் ஆன் பண்ணுறதுக்கு டபுள் டேப், அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக ஸ்டாக்காக விட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேப்லெட் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மினி ஃபார்ம் ஃபேக்டரில் செல்லுலர் கேப்பபிலிட்டி வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த டேப்லெட் செட் ஆகும். ஏன்னா இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இது $315 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வந்த Y700 டேப்லெட் கூட $400 தான் விற்கிது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமிங் ப்ரையாரிட்டி, உங்களுக்கு ரா பர்ஃபார்மன்ஸ், சாஃப்ட்வேர் பாலிஷ் இதெல்லாம் வேணும்னா மேபி அந்த Y700 வாங்கலாம். செகண்ட்ஸில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இதோட கம்மி விலைக்கு கூட வரும். ஆனால் செல்லுலர் கனெக்டிவிட்டி முக்கியம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த iPlay 80 மினி அல்ட்ரா ஒரு நல்ல தரமான டேப்லெட். மோஸ்ட்டாக எல்லாமே அபவ் ஆவரேஜ் பெர்ஃபார்ம் பண்ணும், ப்ளஸ் செல்லுலர் கனெக்டிவிட்டியும் கிடைக்கும். ஸோ தேவையில்லாமல் நம்ம அந்த 60 Hz டிஸ்பிளேயோட வர iPad மினிக்கு செலவழிக்க தேவை கிடையாது. ஒரு நல்ல காம்படிட்டராக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த iPlay 80 மினி அல்ட்ரா பற்றி என்னோட கருத்து. இதுவே எனக்கு அந்த பேர் சுத்தமாக பிடிக்கல. AltCube iPlay 80 மினி அல்ட்ரா. டேபு மினியாக இருக்குது, பேர் மெகாவாக இருக்குது. இந்த பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி அதை விடுங்க, இந்த டேபை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே அந்த தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் ஒரு ஜாப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.